இப்போ வந்து nth ரூட் ஆஃப் யூனிட் என்னதுன்னு பார்ப்போம். nth ரூட் ஆஃப் யூனிட் என்ன? யூனிட் மீன் உடனே 1 எழுதணும். nth ரூட் ஆஃப் யூனிட் என்னன்னா nth ரூட் ஆஃப் 1 அல்லது 1 to the power 1/5 1/n. சரி, இதுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க எப்படின்னா 1 என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் 1 என்னன்னா இப்படி எழுதலாம். cos 0 plus I0 I sin 0 to the power 1/n. சரியா? cos 0 வந்து 1, sin 0 0, I sin 0 வந்து 0 தான். 1 power 1/n இப்படி எழுதலாம். ஸோ 1 வரும்போது நீங்கள் இப்படி எழுதலாம். அடுத்து இதுக்கு 1/n காணும்போது இப்படி என்ன இங்கே பெருக்கிட்டா போதும். ஆனால் 1/n காணும்போது இங்கே தான் உங்களுக்கு மாடலஸ் இல்லை. சரியா? மாடலஸ் இருக்கிறதுனால மாடலஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்ன செய்யணும்னா அந்த ஃபார்முலா படி என்ன ஆங்கிள் உங்களுக்கு கிடைக்குதோ அதுக்கோட 2kπ ஆட் பண்ணணும். 0 plus 2kπ ஆட் பண்ணிட்டு டிவைட் பை n plus I sin 0 plus 2kπ divided by n. இதுதான் பை ஃபார்முலா. nth ரூட் காணும்போது இப்படி தான் நீங்கள் செய்யணும். n அடுத்து k எழுதணும் இல்லையா? k is equal to 0 1 2 அப்படி போய் n minus 1 டோட்டல் n minus 1 லாஸ்ட் இந்த 0 சேர்த்து n ரூட்ஸ் ஆகுது. சரி, இது வந்து கிளியர் ஆகுது. cos 2kπ divided by n plus I sin 2kπ divided by n. k equal to still 0 1 2 3 etc. கேக்கு போல 0 இடும்போது நமக்கு ஒரு ரூட் கிடைக்கும். இந்த ரூட்டை வந்து நம்ம வந்து x1 எழுதலாம். அந்த ரூட் என்ன? 2 into 0 into pi is 2 0. 0 divided by n is 0. திரும்பவும் cos 0 plus k 0 விடும்போது cos 0 plus I sin 0 கிடைக்கும். cos 0 plus I sin 0 திரும்பவும். ஸோ ஒரு ஆன்சர் கிடைச்சாச்சு. ஸோ முதல் ரூட் 1, மீதியெல்லாம் ரூட்டும் அடுத்து கேக்கு போல 1 போடும்போது 2π/n இப்படிலாம் கிடைக்கும். 2π/n 2π/n எல்லாம் வந்து அடுத்து 2 போடும்போது 4π/n 4π/n 3 போடும்போது 6π/n 6π/n இப்படிலாம் வருது. ஆன்சரில் நமக்கு முதல் ஆன்சர் அது ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். லாஸ்ட்டில் வர்றது ω/n-1. சரி, அடுத்து ω/n ஒமேகாவில் வந்து இது வந்து ஒமேகா ஆன்சரும் ஒமேகா இதை வந்து 1/n என்னால் பவரில் பெருக்கு மேலே வரும். ω/n is equal to 1. அதனால் இந்த 1க்கு அர்த்தம் வந்து ω/n சொல்லலாம். அடுத்து ω/n எழுதாதது காரணம் அது 1 தான். சரியா? எப்படி வந்து உங்களுக்கு n ரூட்ஸ் கிடைக்கும். இந்த n ரூட்ஸை ஆட் பண்ணும்போது நமக்கு ஜாமெட்ரி மேல படித்த ஒரு ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும். எப்படி இருக்கிறது? 1 + x + x அப்படிங்க வரது வந்து 1 மைனஸ் x பவர் ஒமேகா. அடுக்கு என்ன எழுதணும்னா லாஸ்ட் n-1க்கு பாருங்க n எழுதணும். சரியா? n இருந்தால் n+1 எழுதணும். வகுத்தல் 1 - ஒமேகா இப்படி கிடைக்கும். ஒமேகா அடுக்கு n வந்து எப்போதுமே 1. கடைசியில் கிடைக்குது 1 - 1 0 ஆகிறதுனால எல்லாமே 0. ஸோ இந்த ஒரு ரிசல்ட் கூட கிடைக்குது. அதனோட எல்லா ரூட்ஸையும் நம்ம கூட்டும்போது யூனிட்டியோட எல்லா ரூட்ஸையும் 1ஓட எல்லா மூலங்களையும் கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். இது ஒரு ஆன்சர். இதில் 2 ஆன்சருக்கு ω/n is equal to 1 ஒரு ஆன்சர் இருக்குது. அது இந்த ஆன்சர். இது ரெண்டையும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? இதை வச்சு நமக்கு கியூப் ரூட்டு 4th ரூட்டெல்லாம் கண்டுபிடிக்கலாம்.